ஓம் பராசக்தி வேலுந்தம்மா போற்றி. ஓம் முருகா போற்றி. ஓம் ஸ்ரீராம ஜெயம். ஓம் பெற்ற தாய் தந்தையரே போற்றி போற்றி போற்றி. நம்ம எல்லாத்தையும் பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. என்னென்னா, அந்த அம்மன் மிகவும் துடியானவங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டா அதை உடனே நிறைவேற்றிடணும், இல்லாட்டினா கண்டிச்சிடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அதாவது எப்போ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நேர்த்திக்கடன் வைப்போம், ஒருத்தவங்க முடியாமல் இருக்காங்க, நேரம் ரொம்ப கெட்ட நேரமாக போயிட்டு இருக்குது, அப்போ தாயே காப்பாற்றி கொடு, உனக்கு நான் சட்டி எடுக்கிறேன், உருண்டு கொடுக்குறேன் அப்படின்னு பல வேண்டுதல்களை வைப்போம். அப்படி வச்சு அவளும் காப்பாற்றி கொடுத்துருவா நம்மளுக்கு. ஆனால் நம்ம அந்த வேண்டுதல்களை அடுத்து செய்ய முடியாமல் தட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கெட்ட நேரம் இன்னும் முடியலை. அப்படிங்கிறப்போ ஒரு 2 வருஷம் முடிய அது அப்படியே தட்டிகிட்டே போயிட்டு இருக்கும். அப்போ அந்த 2 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் அவள் ஞாபகப்படுத்துவா, இப்படி ஒரு வேண்டுதல் இருக்குது, நீ அதை நிறைவேற்று அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் அவள் அந்த பங்குனி பொங்கல் திருவிழா டைம் ஞாபகப்படுத்துவா. அப்படியும் நான் இந்த வர்றோம்மா செய்கிறேன் அப்படின்ட்டு நம்மளை கெட்ட நேரம் நம்மளை செய்ய விடாமல் தடுத்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கோ இல்லை வேறு யாருக்காண்டினாச்சும் நம்ம வேண்டிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம கெட்ட நேரம் அதை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த நேர்த்திக்கடனை உடனே போய் செஞ்சிடணும். அப்படி செய்யாத பட்சத்தில் அவளால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கெட்ட நேரத்தோட தாக்கம் நாம் ஏற்கனவே செஞ்ச கெடுதல்களோட பிரதிபலன்தான் கர்மா. கெட்ட நேரத்தில் அதுக்கான தண்டனை நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கெட்ட செஞ்ச தப்புக்கு தண்டனைங்கிறது நேச்சர், இயற்கை நியதி. அந்த இயற்கை நியதியை நம்ம மாற்றணும்னா நம்மளுக்கு தெய்வ சக்தி நம்மளுக்கு துணை இருக்கணும். அப்போ அந்த முடியாமல் கெட்ட நேரம் இருக்கிறவங்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்க வர்றப்ப அவங்க கூட இருக்கிற நம்மளுடைய நல்ல கர்மா அவங்கள காப்பாற்றும். அதாவது நம்ம கும்பிட்ட தெய்வ பலன். நாம் அவகிட்ட வேண்டிக்கிறப்ப நம்மளுக்காண்டி அவள் உடனே துணையாக நின்று காப்பாற்றி கொடுப்பா. அப்போ நம்மளுக்காண்டி அவள் வர்றப்ப அவங்களுடைய கெட்ட செயலுக்கான தண்டனைகள் அந்த இடத்துல நிறுத்தப்படுது. அதாவது இந்த நேரத்தில் இவங்க இந்த கர்மாக்காண்டி இந்த தண்டனை கிடைச்சாகணும் அப்படிங்கிற ஒன்று நிறுத்தப்படுகிறது. என் மரணம் கூட தடுத்து நிறுத்தப்படும். ஆனால் நம்ம வேண்டிக்கிட்ட வேண்டுதலை ஒரு 2 வருஷத்துலனாச்சும் உடனே செஞ்சிடணும். அப்படி செய்கிறப்ப தான் நம்மளுக்காண்டி ஆத்தா அவங்கள போய் காப்பாற்றுனதுக்கு ஒரு பலன் இருக்கும். அதை அவள் சும்மா விட மாட்டா. ஒரு 2 வருஷமாக ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாள். ஏன்னா நம்ம கண்ணீரை பார்க்க விரும்பாதவ அவள். அப்போ இப்படி ஒரு நேர்த்திக்கடன் இவங்களுக்காண்டி நீ போட்டிருக்க, அதை நீ செஞ்சுடு, அப்போனா தான் நான் இன்னும் அவங்கள போய் காப்பாற்றி உனக்காக அவங்கள உன் கூட இருக்க வைக்க முடியும்னு அவள் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாள். ஆனால் அவங்களுடைய கெட்ட நேரம் நம்மளை சோம்பேறிப்படுத்தும். ப்ளஸ் நம்மளுடைய கர்மாவும் அங்கே வேலை செய்யும். என்ன பண்ணோம்னா, இந்த செய்வோம், அதான் நல்லாயிட்டாங்களா, கொஞ்சம் மெதுவாக செய்வோம் அப்படின்னு ஒரு அசால்ட்டான எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம முழிச்சுக்கிட்டு ஒரு 2 வருடத்துக்குள்ளே நம்மளுக்கானவங்களுக்கு நாம் வேண்டிக்கிட்ட வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆகணும். அப்படி நிறைவேற்றலாட்டி அவள் கோவப்பட்டுருவா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அவளுக்கும் நம்மளுக்கும் இடைவெளி அதிகமாகிடும். அவள் நம்ம கண்ணீரை பார்க்க விரும்பாதவ, அவளும் அங்கே கண்ணீரோடு நம்ம கண்ணீரை பார்த்துட்டு இருப்பாள். ஏன்னா தான் பிள்ளை அழுவதை எந்த தாயாலையும் பொறுத்துக்க முடியாது. அவள் தான் ஞாபகப்படுத்துகிறாள. அப்படியே நீங்கள் அது செய்யலாட்டினா அது நம்மளுடைய தப்பு தான். அதனால் எந்த தாயையும் குறை சொல்லாதீங்க. நம்ம போட்ட வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கிருவோம்.